நான் என்னுடைய மற்ற ப்ரோக்ராமையும் தள்ளி வச்சுட்டு இங்கே இந்த சிறந்த நிகழ்வில் நான் கலந்து கொண்டேன். அதற்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் அவனுடைய ஒன்றிய வார்டு உறுப்பினர் அம்மா அவர்களுக்கும் இங்கு பணியாற்றக்கூடிய அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய இதயம் கனிந்த நன்றியை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொண்டு சுதந்திர தின நல்வாழ்த்தை மீண்டும் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். விடுதலை நாள் விழா பேருரையாற்றி அலுவலகம் திரும்புகின்ற வட்டார கல்வி அலுவலர் அம்மா அவர்களுக்கு நம் பள்ளியின் சார்பில் பலத்த கைத்தட்டலோடு நன்றியும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். கொஞ்சம் வழி விட்டுருங்கப்பா. நீ உட்கார், செகண்ட் அப்படியே போயிட்டு உட்காருப்பா. நன்றிங்க. பெற்றோர்கள் எங்கன்னா கொஞ்சம் இடம் இருந்தால் உட்காருங்கம்மா. நீங்கள் நிற்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்குது. தயவுசெய்து பார்வையாளர்கள், பெற்றோர்கள், ஆண்டோர் சான்றோர் இடம் எங்கே இடம் இருக்கும் பார்த்து உட்காருங்க. இல்லை சேரை வேணால் அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். அடுத்து நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே செல்ல. மேடம் உட்காருங்க மேடம் ப்ளீஸ். அடுத்த நிகழ்வாக ஒரு அற்புதமான நடனத்தை என் பள்ளி மாணவர்கள் அளிக்க இருக்கின்றார்கள். அவர் டான்ஸ் மாஸ்டருங்க எந்த நடனம் நீங்கள் சொன்னீங்கன்னா சரியாக இருக்கும். வாங்க வாங்க சுமதி மிஸ் வாங்க. அம்மா கிட்ட தான் கொடுத்தேன். நான் தான் போடுறேன்ப்பா. எடுத்து போட்டுப்பா. பாலு நீ இப்படி வந்து பாலு இப்படி தள்ளி தள்ளி வெரி குட். அவ்வளோ சூப்பர். தள்ளி உட்காந்து நல்லா உட்காந்து நேரம் உட்காந்து கம்ப்யூட்டர். I'm just like you. My name is not
திவ்யதர்ஷினி. எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? ஓகே. அந்த பாப்பா தூக்கிட்டு வந்து இல்லை கிளாஸாக நின்னா தான் ஃபுல்லாக கவர் ஆகும். பள்ளி மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். கைத்தட்டு பார்ப்போம். வளர்த்து கைத்தட்டுவது அற்புதமான நடனத்தை அமைப்பு கொடுத்த நடன இயக்குநர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அடுத்ததாக
அப்படியே போய்ட்டு எங்கே உட்காந்துங்களோ அங்கேயே உட்காந்து அப்படி லைனாக உட்கார். எங்க உட்காந்து எங்கே உட்காரு கொடி மெரிக்காத கொடி எடு கையில் எடு கொடி மெரிக்கிற பாரு எடு எடு டான்ஸ்ல வாங்க அப்படி வாங்க டான்ஸ்ல வாங்க புஷ்வா விடுதலை புஷ்வா. உட்காருங்க இங்கே வரணுமாங்க சுமதி ஃபஸ்ட்டு வரணுமா இல்லைம்மா இங்கே உட்காருங்க 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 ஃபஸ்ட்டு எப்படி உட்காந்து அப்படியே உட்காரு ஒரு நிமிஷம் பசங்க டிஸ்டர்ப் சாக்லேட் கொட்டிட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க பஸ்ஸுக்கு சாக்லேட் கொடுத்தீங்கன்னா கொடுத்துருவாங்க
கைத்தட்டலாம், பலத்த கைத்தட்டல். தங்கள் உண்மை பணம் வைத்து தொழிற்சூழலை நடத்தி காட்டிய மாணவ கண்மைகளுக்கும் அதை பயிற்சி கொடுத்த ஆசிரியர் சீனிவாசன் அவர்களுக்கும் மிகுந்த பலத்த கடவுளை எழுத்து வாழ்த்துக்களை பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். யூடியூப்ல அப்லோட் பண்ணிடுவாரு. சுப்பிரமணிய அவர்களுக்கும் அவருடைய சூழ்நிலை கல்லூரி உங்க பேர் என்னப்பா சத்துருள் அவருக்கும் வாழ்த்துக்கும் பாராட்டுகளும் நல்லா அழகாக சொன்னீங்க. குறிப்பா அரசியல் நினைச்சா எனக்கு பயமா இருக்கு. வருங்காலத்தில் அவங்க திருமணம் பண்ண போறோம் பிறகு என்னென்ன பயிற்சி அவங்க போறான்னு தெரியும். அற்புதமான பயிற்சிகள் நல்லா இருந்துச்சு. வாழ்த்து கொடுப்பார். நன்றி. உங்க சிறந்த இருக்கா ரைட். இது
திருபாரதி திருபாரதியை சுத்தல சுத்தல சார் மாஸ்டர்ஸ் காலேஜ் 2 பேருக்கு வாழ்த்துக்கள். எனக்கு போன வந்து பாரம் வச்சிருக்கேன்னு பார்த்தேன். டீச்சர் வேலை பார்த்துருந்தாங்க. டீச்சர் போக ஆக்சுவலாக ஒரு 2-3 பேரும் பார்த்தேன். அடுத்த நிகழ்ச்சி முதல் வகுப்பு என் பள்ளியினுடைய முதல் வகுப்பு மாணவர்கள் நாட்டு தலைவர்களாக தங்களை உருமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். யார் இருக்காங்க நீங்களே பார்க்கலாம். விவேகானந்தர் தெரியுது, பாரதி தெரியுது, ஜான்சி ராணி தெரியுது, காந்தி தெரிகிறாரு. எல்லாருக்கும் காலை வணக்கம். நான் தான் பாரதியார். மன உறுதிகள், துணிவுகள், தியானம் செய், கடவுளை நம்பு. தமிழ் தான் இனிமையான மொழி. யாரையும் வெற்றி காகிதம் எண்ணாதே. அவர் அதனால் பட்டமாய் பரப்பான். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம்பதில்லையே. உச்சி மீது வானிலும் வீரக்கின்றதிலும் அச்சமில்லை அச்சம்பதில்லையே. நன்றி வணக்கம். வணக்கம். என் பெயர் காந்தி. நான் அகிம்சை வழியில் நடந்தேன். ஆதலால் என்னை மகாத்மா என்று அழைப்பர். நான் போய் சொல்ல மாட்டேன், உண்மைதான் பேசுவேன். நீங்களும் வாழ்க்கையில் உண்மைதான் பேச வேண்டும். நன்றி வணக்கம். நான் தான் விவேகானந்தர். என்னோட பெயர் நரேந்திர தத்தா. நல்ல வேலை செய்தாலை இறைவன் உதவி செய்வார். பொறாமை குணத்தை விட்டு விடுங்கள். மற்றவரின் துன்பம் கண்டு வந்துவது மதில பம்பு. அது நீங்கள் வாழ்க்கையில் பின்பற்றுங்கள். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நான் யார் தெரியுமா? ராஜிராணி லட்சுமி பாய். என் பெயர் மணிகண்ணிகா. என்னுடைய கொள்கை என்ன தெரியுமா? வீரமும் விவேகமும். என்னை போல வீரத்துடனும் தைரியத்துடனும் நீங்களும் வாழ்க்கையில் வாழ வேண்டும். நன்றி வணக்கம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. என்னை ஈன்ற தாய் தந்தையருக்கு அன்பு வணக்கம். என் தாய் மண்ணிற்கு வீர வணக்கம். தியாகிகளுக்கு நன்றி கலந்த வணக்கம். என் தமிழ் தாய்க்கு பண்பான வணக்கம். என்னை நல்வழிப்படுத்தும் அன்புள்ளங்களுக்கு பணிவான வணக்கம்.
மூத்த ஆசிரியர் அவர்களுக்கு வணக்கம். நம்மளுடைய நாட்டில் படை தளபதியாக இருக்கார் அவங்க மகன். அவர் வந்திருக்கிறது ரொம்ப சிறப்பு. அதுதான் நமக்கு எல்லாமே நல்லது. அவங்களுக்கு வணக்கம். மற்றும் அம்மா அவர்களுக்கும் வணக்கம். அவையில் கூடியிருக்கும் சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் காலை விடுதலை நாள் வணக்கம். சூரியனுக்கு நன்றி செலுத்தும் நாள் பொங்கல். நம் நாடு விடுதலை பெற பாடுபட்ட எண்ணற்ற தியாக செம்மல்களுக்கு நன்றி செலுத்தும் நாள் இந்த சுதந்திர தின நாள். தாய் மண்ணை நேசித்து கப்பம் கட்ட மறுத்து தன்னுயிர் நீத்த கட்டபொம்மனும், புரட்சி வழியிலே போராடிய பகத்சிங்கும், தமிழன் என்று பறைசாற்றிய கப்பலோட்டிய தமிழனும், தன் கவி மூலம் விழிப்புணர்வு படைத்த பாரதியும், ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோம் ஆடுவோம் ஆடுவோமே என சுதந்திரம் அடைவதற்கு முன்பே பாடினானே பாரதியும், அகிம்சை வழி ஒன்றேதான் சுதந்திரத்தை பெற இயலும் என போராடிய காந்தியடிகளுக்கும் நன்றி செலுத்தும் நாளில் இன்று நாம் ஒரு சபதம் ஏற்போம். அனைவரும் ஆசிரியர் அருகில் இருக்கும் வரை மாணவனுக்கு அறிவு தூரம் இல்லை. தன்னம்பிக்கை இருக்கும் வரை உனக்கு வெற்றி தூரம் இல்லை. முடியாத செயலையும் முடித்து காட்டுவதே தன்னம்பிக்கை. முடியாத செயலையும் முடித்து காட்டுவதே தன்னம்பிக்கை. இத்தன்னம்பிக்கையை ஆயுதம் ஏந்தி அயராது பாடுபட்டு சீரிய வழிகாட்டியாய் இருந்து நம்மை எல்லோரையும் வழிநடத்தி செல்லும் நம் பள்ளி தலைமை ஆசிரியர் அம்மா அவர்கள் வழியில் மாணாக்கர்களாகிய நீங்கள் நன்கு பயின்று நல் ஒழுக்கத்துடன் வாழ்வில் முன்னேறி இந்திய நாட்டை வல்லரசாக்க பாடுபடுவோம் என உறுதிமொழி கூறுங்கள். வாய்ப்பளித்த தலைமைக்கு நன்றி. வந்தே மாதரம், வந்தே மாதரம். நன்றி, வணக்கம். நான் 3ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் இப்பொழுது கொடிக்காத்த குமரன் அவர்களை பற்றி பேசப் போகிறேன். திருப்பூர் குமரன் இந்திய விடுதலை போராட்ட வீரர் ஆவார். இவர் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சென்னிமலையில் பிறந்தார். இவரது தந்தையின் பெயர் நாச்சிமுத்து. இவரது தாயார் பெயர் கருப்பாய். இவர் காந்தியடிகளின் கொள்கையில் அதிக ஈடுபாடு கொண்டவர். சுதந்திர போராட்டத்தின் போது நம் தேசிய கொடியை ஏந்தி முன்னின்று போராடினார். அப்போது ஆங்கிலேயக்காரர்களால் தலையில் தடியால் தாக்கப்பட்டார். ரத்தம் வழிய கீழே சாய்ந்த போதும் கையில் இந்திய தேசிய கொடியை ஏந்தியபடி கொடியை தரையில் விழாமல் காத்தார். தேசிய கொடியை ஏந்தியபடி வீரமரணம் அடைந்ததால் கொடிக்காத்த குமரன் என்றும், திருப்பூரில் நடந்த போராட்டத்தில் திருப்பூர் குமரன் என்றும் அழைக்கப்படுகிறார். நாமும் இவரை போல தேசப்பற்றுடன் வாழ்வோம். பல்வேறு இன்னல்கள் போராட்டங்களுக்கு இடையே சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த தேச தலைவர்களுக்கு நன்றி கூறுவோம். நன்றி, வணக்கம். வந்தே மாதரம், வந்தே மாதரம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஜி நேத்ராவதி. நான் 3ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் பாரதியார் அவர்களை பற்றி பேச போகிறேன். பாரதியார் எட்டயபுரத்தில் 11/12/1882 ஆண்டு பிறந்தார். இவரின் பெற்றோர் சின்னசாமி லட்சுமி அம்மையார் ஆவார். தனது 11ஆம் வயதில் பாரதி என்னும் பட்டம் சான்றோரால் இவருக்கு வழங்கப்பட்டது. பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு பாடிய பாரதி இத்திருநாடு ஆங்கிலேயரிடம் அடிமைப்பட்டு இருந்த போது நெஞ்சு பொறுக்குதலே என்ன பாடினார். ஆங்கிலேயருக்கு அஞ்சாவது விடுதலை உணர்வு மிக்க பாடல்கள் மூலம் மக்களை வீர்கொள்ள செய்தார். சமூக ஏற்றத்தாழ்வுகள், பெண் அடிமை, சாதி கொடுமைகள் போன்றவை நம் நாட்டில் இருந்து அழிய வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார். சமூக ஏற்றத்தாழ்வுகள், பெண் அடிமை போன்ற சாதி கொடுமைகள் போன்றவை நம் நாட்டில் இருந்து அழிய வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார். மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் என்றதன் மூலம் பாரதியின் பெண்கள் நலன் மீதான அக்கறை ஒளிர்கிறது. தாய்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் என்றும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லை என்று நம் நாட்டில் விடுதலைக்காக பாடிய இவரை மகாகவி என்பதில் ஐயமில்லை. நன்றி, வணக்கம்.
பெயர் ஈனிக்கி. நான் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இப்போது கொடி காத்த குமரன் அவர்களை பற்றி பேச போகிறேன். திருப்பூர் குமரன் இந்தியா விடுதலை போராட்ட வீரர் ஆவார். இவர் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சென்னிமலையில் பிறந்தார். இவரது தந்தை பெயர் நாச்சிமுத்து, தாயார் பெயர் கருப்பாயி. இவர் காந்தியடிகள் கொள்கையில் இருந்து அதிக ஈடுபாடு கொண்டவர். சுதந்திர போராட்டத்தின் போது நமது தேசிய கொடியை ஏந்திய முன்னின்று போராடினார். அப்போது ஆங்கிலேய காவலர்கள் தலையில் தடியால் தாக்கப்பட்ட ரத்தம் வழிய கீழே சாய்ந்த போது கையில் இந்திய தேசிய கொடியை தரையில் விழாமல் காத்தார். தேசிய கொடியை ஏந்தியபடி வீரமரணம் என்றும் அடைந்தால் திருப்பூரில் நடந்த போராட்டத்தில் உயிர் நீத்ததால் திருப்பூர் குமரன் என்றும் அழைக்கப்படுகிறார். நாமும் இவரை போல தேசப்பற்றுடன் வாழ்வோம். பல்வேறு எண்ணங்கள் போராட்டங்களுக்கு இடையே சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த தேச தலைவர்களுக்கு நன்றி கூறுவோம். நன்றி, வணக்கம். இதே மாதிரி Good morning everybody. My name is Archana Asti, studying in 2nd standard. Today we are celebrating 78th Independence Day of our country. It is a special day of our country. I am proud to an Indian. I love and respect my country very much. Thank you. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சிவன்யா. நான் 2ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இன்று சுதந்திர தின கவிதை கூற வந்துள்ளேன். இந்திய மண்ணிற்கு இது உன்னத நாள். சுதந்திர காற்றை சுகமாய் சுவாசித்த நன்னாள். அகிம்சை வெளிக்கெடுத்த அன்பு திருநாள். அடிமை சங்கிலியை உடைத்த அற்புத நாள். வெள்ளையனை வெளியேற்றி வெற்றி பெற்ற பெருநாள். இதுவே நம் சுதந்திர திருநாள். அனைவருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்கள். நன்றி. என் பெயர் சஞ்சனா. நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். பாரத தேசம் நம் தேசம். பார்த்தேன் நம் தேசம். மனித நேயம் காப்போம். வந்தே வரும். நன்றி, வணக்கம். இந்த கண்மணியில் கொஞ்சம் பலத்த கைத்தட்டல கொடுங்க பார்ப்போம். மிக அற்புதமாக மனப்பாடம் பண்ணி இவ்வளோ பெரிய கூட்டத்துக்கு மத்தியில் பேசின இத்தனை அன்பு உள்ளவங்களுக்கும் பள்ளியின் சார்பில் தலைமை ஆசிரியர் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ இடத்துல உட்காருங்கம்மா. அடுத்ததாக 5ஆம் வகுப்பு விடுதலை நாள் குறித்து பேசுகிறவங்க சீக்கிரம் வாங்கப்பா. 5 பேர் தான். டக்கு டக்குன்னு 1 நிமிஷத்தில் முடிச்சிருவாங்க. அச்சயா அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயரே அச்சயா. நான் 5ஆம் வகுப்பு படிக்கின்றேன். விடுதலை நாள் பற்றி பேச வந்துள்ளேன். நம் இந்திய நாட்டின் 78வது விடுதலை நாள் விழாவிற்கு தலைமை ஏற்றிருக்கும் என் பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களே, சிறப்புரை ஆற்ற வருகை தந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அவர்களே, இருபால் ஆசிரியர் பெருமக்களே, ஆசிரியர் இல்லா பணியாளர்களே, இல்லம் தேடி கல்வி ஆசிரியர்களே, விழாவில் கலந்து கொள்ள வந்திருக்கும் என் பெற்றோர்களே, பெரியோர்களே, ஆன்றோர்களே, சான்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பள்ளியின் சார்பில் விடுதலை நாள் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பல 100 ஆண்டுகள் முகலாயர்களிடமும் ஆங்கிலேயர்களிடமும் அடிமைப்பட்டு கிடந்தன. இந்திய நாட்டை மீட்டு விடுதலை காற்று சாசிக்க காரணமாயிருந்த தாகிகள் அத்தனை பேருக்கு என் பள்ளியின் சார்பில் வீர வணக்கங்கள். ஆங்கில
ஆங்கிலேயர் நம் நாட்டின் விடுதலையை தங்கத்தட்டில் வைத்து நமக்கு தரவில்லை. போராடி போராடி பல புரட்சிகளை செய்து 1947 ஆகஸ்ட் மாதம் 15ஆம் நாள் அந்நாட்டிற்கான விடுதலை பெற்றோம். விடுதலை என்ற சொல்லின் பொருள் சுதந்திரம், சுயாட்சி, உரிமை, தன்னாட்சி ஆகும். இன்றைய நாள் நம் நாட்டின் 78வது விடுதலை நாள். நம் நாட்டின் விடுதலைக்காக மகாத்மா காந்தியின் தலைமையில் எண்ணற்ற தலைவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு பல ஆண்டுகள் சிறையில் இருந்தார்கள். அவர்களில் மிக மிக முக்கியமானவர்கள் காந்தி, நேரு, பட்டேல், சுபாஷ் சந்திர போஸ் மற்றும் தமிழ்நாட்டின் வ.உ.சி., வேலு நாச்சியார், பூலித்தேவர், மருது சகோதரர்கள், பாரதியார், காமராசர் போன்ற தலைவர்கள் ஆவார்கள். நாட்டின் விடுதலைக்காக ஓய்ந்திருந்த இந்தியர்கள் போராடும் போராட்டங்களின் பட்டியல் இதோ. ஒத்துமை இயக்கம், உப்பு சத்தியாகிரகம், வெளியேற்றம், இழக்கம், ஜாலியன் வாலாபாக் படுகொலை என்று எண்ணற்ற போராட்டங்களின் பட்டியலை சொல்லிக்கொண்டே போகலாம். நம் நாடு விடுதலை அடைந்து இன்றோடு 77 ஆண்டுகள் நிறைவடைந்து 78வது ஆண்டில் காலடி எடுத்து வைக்கிறோம். இந்த 77 ஆண்டுகளில் நம் நாடு எண்ணற்ற முன்னேற்றங்களை அடைந்துள்ளது. அவற்றின் பட்டியல் கணினித்துறை, தொழில்துறை, கல்வித்துறை, இராணுவம், விண்வெளி ஆராய்ச்சி, விளையாட்டு என்று உலக அரங்கில் எண்ணற்ற துறைகளில் முதன்மை நாடாக விளங்குகிறது. நம் நாட்டு இளைஞர்கள் உலகின் வளர்ந்த நாடுகளான அமெரிக்கா, ஜெர்மனி, இங்கிலாந்து, பிரான்ஸ், போன்ற எண்ணற்ற நாடுகளில் பணி செய்வது நம் நாடு கல்வியில் முன்னேறியுள்ளது என்பதற்கு எடுத்துக்காட்டாகும். எனவே இந்த 78வது விடுதலை நாளில் நம் நாடு அடைந்த முன்னேற்றத்திற்கு காரணமான அத்தனை தலைவர்களையும் நன்றியோடு நினைத்து பார்ப்போம். குறிப்பாக முன்னாள் பிரதமர்கள் நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, வி.பி. சிங், நரசிம்மராவ், வாஜ்பாய், மன்மோகன் சிங் போன்றவரையும், இந்நாள் பிரதமர் மாண்புமிகு மோடி அவர்களையும் அவர் தம் சேவைகளையும் நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். இறுதியாக நம் நாட்டை கட்டமைத்த தலைவர்கள் கண்ட கனவான சமய சார்பற்ற குடியரசு நாடாக சாதீன மதங்களை கடந்து மனிதத்தை மதிப்போம். உலக அரங்கில் இந்தியா வலிமை வாய்ந்த சமய சார்பற்ற நாடு என்பதை சூளுரைப்போம். வாழ்க இந்தியா, வாழ்க இந்தியா. ஜெய் ஹிந்த். நன்றி, வணக்கம். மிக அழகாக இந்த விடுதலை நாள் குறித்த சிறப்பு உரையை வழங்கிய 5ஆம் வகுப்பு மாணவர்கள் லிங்கேஷ், பிரவீன், விக்னேஷ், துவாரகா ஸ்ரீ, குருதர்ஷினி, அச்சியா, அப்புறம் வேற என்ன மறந்துட்டேனாப்பா, ஸ்ரீராம், இவர்கள் அத்தனை பேருக்கும், சபரி, இவர்கள் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அடுத்ததாக 4ஆம் வகுப்பு மாணவர்கள் தங்களுடைய படைப்பை படைக்க வருகிறார்கள். Happy morning, happy Independence Day. In India, Independence Day is celebrated by the people of religions, cultures and traditions with great joy and happiness. Independence Day in India is observed on 15th of August every year from 1947 as our country became independent on the same day from the power of British rule almost after 200 years of slavery. A big celebration event is organized by the government of India at the Rajpath India Gate in the national capital in Delhi, where people of our religion, culture and tradition gather to listen the patriotic speech of our Prime Minister. By celebrating this event, we commemorate those are great people of who are sacrificed their lives and loved ones in making India an independent country. Jai Hind, Vande Mataram. Thank you all. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் வன்சிகா. நான் 4ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் இன்று சுதந்திரத்துக்காக படிக்கப் போகிறேன். இது நாட்டின் சுதந்திரத்துக்கான போராட்டத்தை நினைவுபடுத்தும் வகையிலும் நாட்டு சுதந்திரத்துக்காக பாடுபட்ட தியாகிகளையும் நினைவுபடுத்தும் வகையிலும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்திய சுதந்திர தினம் நாட்டு மக்களிடையே தேசிய உணர்வு மற்றும் சகோதர உணர்வுகள் தூண்டி ஒற்றுமையை ஏற்படுத்துகிறது.
இந்நாளில் நமது பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் அலுவலகங்கள் நம் நாட்டிற்காக தங்கள் இன்னுயிரை மகிழ்ச்சியுடன் தியாகம் செய்து நமது மகத்தான சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு மரியாதை மற்றும் அஞ்சலி செலுத்தும் வகையில் மூவர்ண கொடியேற்றி வணங்குகிறோம். நமது மதம், கலாச்சாரம் மற்றும் ஜாதி வேறுபாடின்றி ஒவ்வொரு இந்தியனும் இந்தியன் என்ற உண்மையை கொண்டாட ஒன்று கூட இவ்விழாவை கொண்டாடுகிறார்கள். ஆகஸ்ட் 15ஆம் நாள் பல நாடுகளில் இந்திய தினம் என்று அழைக்கப்பட்டு வருகிறது. இன்று கல்வி, விளையாட்டு, போக்குவரத்து, வணிகம் என எல்லா துறைகளிலும் இந்திய சுதந்திரம் பெற்றிருப்பது நம் முன்னோர்களின் பல ஆண்டுகளாக போராட்டத்தால் தான். 1947க்கு முன் இந்தியர்கள் ஆங்கிலேயர்களின் அடிமைகளாக இருந்தனர் மற்றும் அவர்களின் அனைத்து கட்டளைகளையும் பின்பற்ற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் யபரீஸ்வரி. நான் நான்காம் வகுப்பு படிக்கின்றேன். சுதந்திர தின பாடல். நீ சுவாசிக்க, நேசிக்க, வாசிக்க, உனக்கென ஒரு நாடு, விடுதலை கொண்டாடு, சுதந்திர தின நல் வாழ்த்துக்கள், சுதந்திர தின கவிதைகள். நள்ளிரவில் சுதந்திரம் பெற்றோம், விடியலை நோக்கி சொல்கிறோம், வேகம் கொஞ்சம். நன்றி, வணக்கம். பெற்றோர்களே, நம்ம நிகழ்ச்சியோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். ஒரே ஒரு பாடல், இந்த பாடல் வந்து 5ஆம் வகுப்பு மாணவர்கள் பாடுவாங்க. இந்த பாடலை கேட்டுட்டு உங்களுக்கு ஏதாவது நெஞ்சு வலி வந்துச்சுன்னா அது நிர்வாகம் பொறுப்பு இல்லை. அதை நான் முன்கூட்டியே நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த பாடலை நான் வந்து 2-3 நாளாக பயிற்சி கொடுத்துருக்குறேன். அதை வந்து குரூப்லேயும் போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. 5ஆம் வகுப்பு மாடல் நான் குரூப்பில் போட்டேன், அந்த பாடலை பார்த்துருப்பீங்க. அந்த பாடலை பாட போகிறாங்க. பாட்டு போடலாமா? பாட வைக்கலாமா?
பார்த்தீங்களாம்மா? நடுவில் என்னென்னலாம் பண்ணாங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் இயல்பாக நடக்கிறது தான். மிக அழகாக பாடிய 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பாராட்டுகள், வாழ்த்துக்கள். நல்லா இருந்துச்சு. முடிச்சுக்கலாமா? நிகழ்ச்சியோட கடைசி எல்லாருக்கும் ஒரு நன்றி சொல்லலாம். ஓகே, அனைவருக்கும் காலை வணக்கம். 77 வருடங்கள் முடிந்து 78வது விடுதலை நாள் விழாவில் நம்ம எல்லாரும் என்ன பண்ணோம்? இன்னைக்கு சிறப்பாக முடிச்சாச்சு. சரி, கொடி ஏற்றிட்டோம், மிட்டாய் சாப்பிட போகிறோம். இங்கெல்லாம் கொடி குத்திக்கணும். எல்லாம் அச்சமில்லைன்னு பாடினாங்க. பாரதி, விவேகானந்தர், ஜான்சி ராணி, மொத்த தலைவர்களையும் நம்ம என்ன பண்ணோம்? பார்த்துட்டோம். சரி, இதோட சுதந்திரம் முடிஞ்சு போச்சா? முடிஞ்சிச்சா? சரி, என்ன பண்ணணும்? நம்ம என்ன பண்ணணும்? இந்த நாட்டுக்காக நம்ம செய்ய வேண்டியது என்ன? மாணவர்கள், உங்களை போய் கொடி பிடிச்சிட்டு நீ செய்யணும் அது இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நமக்கு இந்த விடுதலை நாளில் நீங்கள் ஏற்றுக்கிற உறுதிமொழி என்ன தெரியுமா? தேசப்பற்று. சரி, தேசப்பற்றுனா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, வீட்டில் ஒரு ஃபேன் ஓடுது, அதை என்ன பண்ணோம்? பொறுப்பா நிறுத்தணும். தண்ணி குழாயில் போயின்னு இருக்குது, எங்கேயோ வீட்லேயோ இல்லை தெருவிலையோ எங்கேயோ பார்க்குற அந்த டேப்பை என்ன பண்ணோம்? க்ளோஸ் பண்ணி விடணும். அது ஒரு தேசப்பற்று இல்லையா? குப்பை பார்க்குற எங்கேயோ ஒரு இடத்துல, வகுப்பறையிலையோ ரோட்லேயோ இல்லை உன் வீடு, ஃபஸ்ட்டு வீடு எடுத்துக்கலாம், அங்கே குப்பை இருக்குது, அதை என்ன பண்ணணும்? நம்ம அந்த உணர்வு வந்து சுத்தம் பண்ணி எடுத்து போடணும். அது என்னது? ஒரு தேசப்பற்று. சின்ன சின்ன விஷயங்கள், அவ்வளோதான். நம்ம தேசத்துக்காக உழைத்த மிகப்பெரிய மாபெரும் மனிதர் முதல்ல நிற்கிறவர் யாரு? மகாத்மா காந்தி. ஏன் அவரை மகாத்மா சொன்னாங்க அப்படின்னா, எவ்வளோ எப்படியெல்லாம் அகிம்சையில் என்னென்னலாம் செய்ய முடியுமோ அகிம்சை முறையில் என்ன பண்ணாரு? நம்ம நாட்டுக்காக நிறைய பொறுப்புகளை முன்னெடுத்து செஞ்சாரு. அவரை ஜெயிலில் போட்டாங்க. ஜெயிலில் போட்டோடனே அந்த வெள்ளைக்காரன் என்ன பண்ணா? ஷூவால் அவரோட மார்பில் என்ன பண்ணா? அவரை கீழே தள்ளி மார்பில் என்ன பண்ணா? ஷூ காலை வச்சு மிதிச்சு உதைச்சான். எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. அந்த கால் அவன் போட்டிருப்பான் இல்லையா ஷூ, அந்த ஷூ வந்து அவரோட துணியில் என்ன பண்ணிச்சு? அப்படியே பதிஞ்சு போச்சு. அதை வச்சு அவர் என்ன பண்ணாரு? என்ன செஞ்சிருப்பார் சொல்லி பார்க்கலாம். உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கு இந்த கதை. என்ன பண்ணார் அவரு? அதை அளவாக எடுத்துக்கிட்டாரு. இப்போ உங்களுக்குலாம் நாங்கள் செப்பலுக்கு அளவு எடுத்தோம், ஞாபகம் இருக்கா? அந்த மாதிரி அந்த ஷூவோட அளவை என்ன பண்ணார் அவரு? எடுத்து அந்த ஜெயிலில் சிறையில் இருந்த நாட்களில் அந்த அளவில் ஒரு அழகான ஒரு ஜோடினா 2 இல்லையா? அந்த ஷூவை என்ன பண்ணார்? அழகா ரெடி பண்ணிட்டாரு. ரெடி பண்ணிட்டு அவர் ஜெயிலில் இருந்து வெளியில் என்ன பண்ண போகிறாங்க? அவரை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அப்போ வெளியில் போகும்போது அந்த இவன் வரான், கேப்டன், அந்த சிறையில் இருக்கிற தலைவர் வரான். அவருக்கு என்ன பண்ணுறா? அந்த செப்பலை, அந்த ஷூவை எடுத்து அவருக்கு என்ன பண்ணுறாரு? கிஃப்டா கொடுக்குறாரு. இதை உங்கள் காலில் போடுங்க, இது என்னோட அன்பு பரிசு அப்படின்னு சொல்கிறார். அவனுக்கு அப்படியே தாங்க முடியல, அழுதுட்டான். காலில் எடுத்து போடுறான், கரெக்டாக இருக்குது அந்த ஷூ அவனுக்கு. அப்போ அவன் கேட்டா, இது எப்படி நடந்தது? எப்படி என்னோட அளவு உங்களுக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ சொல்கிறாரு, நீ என்னை கீழே தள்ளி என்ன பண்ண? என்னோட மார்பில் என்ன பண்ண? ஷூ காலை வச்சு உதைச்சிங்க இல்லையா? அப்போ அந்த பாதத்தோட அளவை வச்சு இந்த சிறையில் இருந்த நாளில் நான் செஞ்சேன். அவன் அப்படியே காலில் விழுந்து அழுதுட்டான். நீ தான் மகாத்மா, நீ தான் மகாத்மா. அவன் என்ன பண்ணான்? அந்த ஷூவை எடுத்துகிட்டு போய் அவங்க வீட்டில் ஒரு ஷோகேஸ், நம்மளாம் பொம்மைலாம் வச்சுருப்போம் இல்லையா? அந்த வரவேற்பு அறையில் அந்த ஷூவை வச்சு டெய்லி அதுக்கு வணக்கம் பண்ணணும். அப்போ எந்த அளவுக்கு அந்த உணர்வு. ஏன் நம்ம அடிமையாக இருந்தோம், அதனால தான் நம்மளுக்கு என்ன பண்ணி கொடுத்தாங்க? விடுதலை வாங்கி கொடுத்தாங்க. ஏன் அடிமை அப்படின்னா, அந்த காலத்தில் வெள்ளைக்காரன் என்ன பண்ணா? வெள்ளையாக இருக்கிறவங்க எல்லாம் நாங்கள் தான் என்னது? கடவுளுடைய குழந்தைகள் நாங்கள் தான் பெரியவங்க. கருப்பாக இருக்கிறவங்களாம் எங்களுக்கு என்னது? அடிமை அப்படின்னு சொல்லி வளர்த்துட்டான். அவனுக்கு யாரோ ஒருத்தர் அடிமையாக அவன் கூட என்ன பண்ணணும்? இருக்கணும். அதனால் அந்த கருப்பு இனத்தவர்களை பார்த்தாலே என்ன பண்ணுவான்?
அடிப்பான், மிதிப்பான், சுடுவான், என்னென்ன சித்திரவதை பண்ணணுமோ அத்தனையும் என்ன பண்ணுவான் அந்த கருப்பு இனத்தவர்களை செய்வாங்க. அதையும் மீறி நம்ம இந்தியாவுக்கு வந்து நம்மளே என்ன பண்ணிட்டான், அவன் அடிமையா பழகிட்டான். அதனால தான் நாம யாருக்கும் அடிமையா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் முன்னெடுத்து இந்த தலைவர்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க, நமக்காக இந்த விடுதலையை வாங்கி கொடுத்தாங்க. சரி, விடுதலை வாங்கியாச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. அந்த கோட்டையில் என்ன பண்ணாங்க, நேரு கொடியும் ஏற்றி சுதந்திர தினத்தை கொண்டாடிட்டாங்க. அப்போ காந்தி அந்த இடத்துல அதை பார்க்க கூட இல்லையா, அந்த வரலாறு சொல்லுது. அப்போ அவர் எங்கே இருந்தார் அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு குடிசையில் ஒரு முஸ்லீம் இனத்தை ஒரு ஆளோட ரத்த காயங்கள், அந்த உடம்பெல்லாம் காயம் அவருக்கு ஆறவே இல்லை, அங்கே உட்காந்து படுத்துட்டு இருக்கிறாரு. உலகத்தில் இருக்கிற அத்தனை ரிப்போர்ட்டர்ஸ்னா யாரு, பிரஸ்காரங்க, பேட்டி எடுப்பாங்க இல்லையா மைக் வச்சு, அவங்க எல்லாரும் ஒன்னா என்ன பண்ணாங்க, காந்தி எங்க அவர்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒட்டு மொத்தமா வந்து அந்த காந்தியை பார்க்குறாங்க, அந்த மகாத்மாவை பார்க்குறாங்க. அப்போ அவர்கிட்ட கேட்குறாங்க, இந்த நிமிடம் நீங்க இந்த நாட்டுக்கு என்ன சொல்ல போறீங்க? ஏன்னா மிகப்பெரிய விஷயத்தை என்ன பண்ணிட்டாங்க, சாதிச்சிட்டாங்க. என்ன சாதிச்சாங்க, விடுதலையை நமக்கு அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொடுத்துட்டாங்க. இப்போ நேரம், இந்த நிமிஷம் நீங்க என்ன சொல்ல போறீங்க, இந்த நாட்டு மக்களுக்கு என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் அவர் சொல்றாரு, நான் எனக்கு இங்கிலீஷ் தெரியாது அப்படின்னு சொல்லி நீங்கெல்லாம் போயிருங்க, அதில் எழுதிடுங்க, நான் இப்போ எதுவுமே பேச விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் அவருக்கு ஆங்கிலம் சரளமாக தெரியும், ஏன்னா அவர் ஃபாரின்ல போய் என்ன பண்ணாரு, சட்டம் படித்தவர், இங்கிலீஷ் அவ்வளோ அழகாக பேசுவார். ஆனால் அந்த பிரஸ்காரங்கிட்ட என்ன சொன்னாரு, எனக்கு ஆங்கிலம் பேச தெரியாது, அவர் பேட்டி கொடுக்க விரும்பல அப்படின்னு சொல்லி எழுதி போடுங்கன்ட்டார். கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பி அவரே என்ன பண்றாரு, கூப்பிட்டு சொல்றாரு, இப்ப நான் ஒரு மெசேஜ் சொல்றேன், என்ன மெசேஜ் எழுதுங்க. வானொலியில், அப்பெல்லாம் டிவிலாம் கிடையாது, வானொலியில என்ன பண்ணுவாங்க, அதை பேசுவாங்க, சொல்லுவாங்க, அவங்க பேசுறதெல்லாம் சொல்லுவாங்க. அப்ப அவர் சொன்னாரு, ஒரு மனிதன் கண்ணிலையும் ஒரு சொட்டு தண்ணி வரக்கூடாது,